வெல்கம் பேக் மூவி லவர்ஸ். ஒரு சூப்பரான மீனுன்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த மீனை ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்க இடத்துல சாப்பிடுறாங்க. திடீர்னு பார்த்தா அங்க இருந்த ஒருத்தர் மூச்சு பேச்சு இல்லாம ரத்த வாந்தி எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன பின்னாடிதான் தெரியுது அவர் இறந்து ஜாம்பியா மாறுறாரு. நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாத்துவாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த ஸ்டோரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 2025 ரிலீஸ் ஆன ஒரு தாய் படத்தை தான் பார்க்க போறோம். பேரு சியாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எவர் மூவி, த மோஸ்ட் மைண்ட் ட்விஸ்டிங் மூவியான சியாமோட ஜோனிக்குள்ள நம்ம போலாமா? ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு. கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குளோபல் டெம்பரேச்சரும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. போலார் ஐஸும் மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. இதனால பாக்டீரியாஸ் நிறைய ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இதனால கோடிக்கணக்கான மீன்கள் இறந்து கரையோரமா ஒதுங்கி இருக்கு. இதுதான் மனித குலத்தோட அழிவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆக்சுவலா உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, உலகத்துல வெப்பமயமாக்குது ரொம்ப அதிகமா இருக்கு. சோ பசி பட்டினி பஞ்சம்னு உலகம் முழுவதும் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்படியே 10 வருஷங்கள் கடந்து ஓடுது. ஆனா இந்த 10 வருஷமும் உலகம் முழுவதுமே இந்த பிரச்சனை இருந்தாலும் உலகத்துல இருந்து எந்த ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு சொல்லிட்டு தனிமையா இருக்காங்க தாய்லாந்து மக்கள். தாய்லாந்துல மட்டும் உணவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கு. அதுக்கு காரணம் தாய்லாந்து மக்கள் ஒரு அளவுக்கு தானாச்சு பசி பட்டினி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிசினஸ் மேன் வசு தான். முக்கியமா பேங்காக்க சொல்லலாம். மக்கள் உயிரோட வாழ்றதுக்கு காரணமே அந்த பிசினஸ் மேன் வசு தான். உணவெல்லாம் கொடுக்கறாரு. அதனால அவரை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கடல் எல்லாமே சுத்தமா வத்திருச்சு. இதோ கவுந்து போட்டு கிடக்குதே கப்பல்ல, அங்க இருந்து ஏதோ ஒண்ணு பொருளை கொண்டு வர்றாங்க. அத வண்டியில ஏத்துறாங்க. டிரைவர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, இவங்க தாங்க நம்ம ஹீரோ சிங். ஆக்சுவலா இவர் பெரிய பாக்ஸர். அவர் பெரிய பாக்ஸர் ஆகும் தான் ஆசை. ஆனா இந்த 10 வருஷத்துக்குள்ள இது மாதிரி பசி பட்டினி பஞ்சோன்னு வந்ததுனால அவர்னால எதுவுமே பண்ண முடியல. முதல்ல உயிர் வாழணுமே, அதுக்கானதுக்கு தேவைகள் வேணும்ல, அதுக்காகத்தான் இந்த வேலையை செய்யறாரு. இவர் இந்த வண்டிக்கான டிரைவர். அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏத்துறாங்க. ஆக்சுவலா பேங்காக்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோ இங்க வர்றாரு, இவர் தான் சிங்கோட பாஸ். சிங் வண்டி எடு அப்படின்னு சொல்றாரு. டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு சிங். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. இதுதாங்க சிங்கோட லவ்வர் ரென். சிங்குக்கு ரென்னுனா பயங்கர உயிர். ரென்னுக்காக தான் சிங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாஸ் கேக்குறாரு, என்னடா சிங் இதுதான் கடைசி ட்ரிப்னு சொன்னா, ஆமாண்ணே நான் வெளியூர் போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரிடா நல்லபடியா பொழைச்சுக்கோ, பார்த்து நடந்துக்கோ. ஆனா நான் சொன்னது அப்படிங்கும் போதே, டேய் நீ சொன்னது எல்லாத்தையும் நான் செய்வேன்டா, ஊருக்கு போய் பேசிக்கலாம் வாடா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா இந்த ரோட்ல போறப்ப எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய பேனரா இருக்கு பாருங்க. இதுல நின்னுட்டு இருக்காரு பாருங்க, இவர் தாங்க வசு. எங்க பார்த்தாலும் வசுவோட பேனரா தான் இருக்கு. கவர்மெண்டே அவரை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. எப்படி இருந்த பேங்காக் இப்படி ஆயிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணிக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. லைன்ல தான் எல்லாம் தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் தான் கவர்மெண்டே தண்ணி கொடுக்குறாங்க. இதுல வேற தண்ணி அதிகம் புடிச்சிட்டு அட்டி வேற கொடுக்குறாங்க செக்யூரிட்டிஸ் எல்லாருமே. இந்த சமயத்துல தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. இதுதாங்க நம்ம ஹீரோயினோட வீடு. இவங்க தான் ரென். போன சிங் ரொம்ப நாள் ஆகுது இன்னும் காணோம், அவனை காணோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரென் ஒரு டாக்டர். அவர் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சிங்க காமிக்கிறாங்க. சிங் வந்துட்டு இருக்கும் போதே அவர் கொண்டு வந்துட்டு இருக்க சரக்கை எல்லாத்தையுமே ஆட்டைய போடுறதுக்காக சில பல கூட்டங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. தடுத்தும் நிறுத்திடுறாங்க. ஆனா சிங்க சும்மா விடுற மாதிரி இல்ல, அவர் பெரிய பாக்ஸர்ல. அதனால அத்தனை பேர்த்தையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கூட்டத்துல 3 பேர் வர்றானுங்க. இந்த சரக்கு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ ஓபன் வேற பண்ணிடுறாங்க. நம்ம ஓனர் சும்மா இருப்பாரா, அவரு போட்டு அடிச்சு துரத்தி விடுறாங்க. ஓனர் சொல்றாரு, ஒரு பாக்ஸ் மட்டும் ஓபன் பண்ணிட்டானுங்கடா, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கம்பெனில கொண்டு போய் இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிங் கம்பெனிக்கு வண்டி விடுறா, முதல்ல கிளம்பலாம். சரி நான் அங்கேயே போலான்னு சொல்லிட்டு ரென் கம்பெனிக்கு வண்டி விடுறாரு. கம்பெனின்னு சொல்றாங்களே, யாரு கம்பெனிக்கு, எந்த கம்பெனிக்கு அப்படின்னு கேட்க தோணுதா? வேற யாருக்குங்க, வசுவோட கம்பெனிக்கு தான். ஆக்சுவலா இந்த வண்டி எல்லாமே ட்ரக் டாக்ஸி மாதிரி தான். அவங்க சொல்ற இடத்துல சரக்கு எடுத்துட்டு வந்து வசுவோட கம்பெனிக்கு கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. அதுவும் ரொம்ப ரிஸ்கான வேலை. உயர பணைய வச்சுதான் இந்த வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. கம்பெனிக்கு கொண்டு போயிடுறாங்க அந்த சரக்கு எல்லாத்தையுமே.
இதோ இங்க பேசிட்டு இருக்காரு பாருங்க, இவருதான் வசுவோட பிஏ. அவருக்கு எல்லாம்னு சொல்லலாம். வந்த சரக்கை எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாரு. என்னடா இது, ஒரு பாக்ஸ் மட்டும் ஓபன்ல இருக்கு, இந்த பாக்ஸ் எல்லாம் என்னால வாங்கிக்க முடியாது, இந்த பாக்ஸ நீயே கொண்டு போ அப்படின்னு பணத்தை விட்டு எறிகிறாரு. ஓனருக்கு செம்ம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் சிங்க கூட்டிட்டு ஓனரோட ஆபீஸ்க்கு போறாங்க. சிங் ஒரு விஷயம் கேட்டிருப்பார்ல, ஆக்சுவலா என்னன்னா அது பைக்கு கேட்டிருக்காரு. இந்தடா சாவி, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பைக்கை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, ஆக்சுவலா இந்த பாக்ஸ திருடுறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டாங்களா, அதுக்கு காரணம் அதுல ரைஸ் இருக்கும், அதனாலதான் எல்லாரும் அதை எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போதுதான் தெரியுது அதுல ரைஸே இல்ல, வெறும் மீன் தான் இருக்கு அப்படிங்கறத தெரிய வருது. டேய், ஓனர் சொல்றாரு, லூசு பையன், இந்த பாக்ஸ கொடுத்தா ஏதோ ரைஸ் எல்லாம் இருக்கும்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தா கடைசியில வெறும் மீன் இருக்குடா, உனக்கும் கொஞ்சம் அந்த மீனை கட் பண்ணி தரேன், நீயும் கொண்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மீன் கட்டி கொடுக்குறாரு ஓனரு. அதையும் வாங்கிக்கிட்டு அந்த ஓனர் கொடுத்த பைக்கையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. ரெண்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சிங்கு வர்றத பார்த்தோன்னா, டேய் என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க, நீ எப்ப போன எப்ப வர்ற, நீ என்னாச்சோ ஏதாச்சோ, நான் பதட்டத்திலே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு, வேற வழியே இல்ல, நம்ம உயிர் வாழணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும். என்னடா முகத்துல வேற காயம் பட்டிருக்கு, ஏன்டா இப்படி இருக்க, போகாதடா ப்ளீஸ், உட்காரு, முதல்ல காயத்துக்கு மருந்து போடுறேன்னு சொல்லி மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு இந்த சிட்டிக்குள்ள இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஒரு வில்லேஜ் பக்கம் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கறது அவங்களோட ஆசை. அதுக்காக தான் இவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு. இப்போ பாக்ஸிங்ல போய் ஏதாச்சும் நம்ம சாதிச்சு பணத்தை சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணிதான் இந்த வேலையை விட்டுட்டு பாக்ஸர் ஆகலான்னு வெளியூருக்கு போலான்னு பிளான் பண்ணியிருக்காரு சிங். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு வண்டி வருது. அதுல ஏறி ரிட்டன் கிளம்பி போறாங்க. கூடவே இதோ உட்காந்துருக்காரு பாருங்க, இந்த குட்டி பையன் தான் பட்டி. இது பட்டியோட அம்மா. இவங்களும் டாக்டர் தான். பட்டி பயங்கர படிப்பாளி. எந்த புக்ஸ் கொடுத்தாலும் சரி ஒரு நாள படிச்சு கிழிச்சிருவாரு. நம்ம ரெண்டும் நிறைய புக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே பட்டி கிட்ட படிக்கிறதுக்கும் கொடுப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த ஊர்லயே இதுதாங்க பெரிய ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் பேரு பர்ஷாமித் ஹாஸ்பிட்டல். நம்ம ஹீரோயின் நைட் டியூட்டிக்காக அங்க போயிருக்காங்க. அதே சமயத்துல வசுவோட கம்பெனில ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் அங்க அட்டன் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆனா வசு அங்க இல்ல, அவரோட பிஏ மட்டும் தான் இருக்காரு. அதே சமயத்துல ஜிங்க் கொண்டு வந்தார்ல அந்த உணவுப் பொருட்கள், அது வேற ஒண்ணும் இல்ல, மீன் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த மீனை கிச்சன்ல எல்லாம் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக பிஏ வந்திருக்காரு. என்னடா பிஏ வந்திருக்காரு அப்படின்னு எல்லா பிசினஸ் மேனும் பார்க்கும்போது, சாரி வசு சார் அவரோட ஒய்ஃப் கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அதனால என்ன அட்டன் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, வசு சாரை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உலகம் எல்லாத்துலயும் பஞ்சம் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கிறப்பையும் நம்ம நாட்டுல மட்டும் மக்களுக்கு ஒரு அளவுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு காரணமே நம்ம வசு சார் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த உணவுலயே ஒரு புரட்சியை உண்டாக்குற மாதிரி வசு இப்போ ஒரு மருத்துவ குணம் கொண்ட மீனை இப்ப எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படின்னு ஒண்ணு மீனா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு மர்மமான வைரஸ் மீன்களை அட்டாக் பண்ணதுனால கடல்ல இருக்க கோடிக்கணக்கான மீன்கள் இறந்து போய் கடலோரமா ஒதுங்கிருச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மீனெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மீனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பிட சொல்றாரு பிஏ. ஆனா சாப்பிடுறதுக்கு அங்க இருக்கவங்க எல்லாருமே தயங்குறாங்க. இதோ நான் சாப்பிடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு காமிக்கிறாரு. இப்ப பாருங்க, நான் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகல, எல்லாரும் சாப்பிடுங்க, இந்த அரிய வகை மீன் கிடைக்கிறதே கஷ்டம், உடலுக்கு பயங்கர ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட மீன், சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருமே அந்த மீன் உணவை உட்கொள்றாங்க. ஆக்சுவலா அந்த பிசினஸ் மேன்ல எதுக்கு இங்க வர சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரிய வகை மீன் கிடைச்சிருக்குல்ல, அதுல இவங்க எல்லாத்தையும் பார்ட்னரா சேர்த்து உலகம் முழுவதுமே உணவு பற்றாக்குறையே வரக்கூடாது, இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் பெருசா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் இவங்க செஞ்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே பிஏ பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. இருமுறாரு. திடீர்னு பார்த்தா ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்துறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. இப்ப எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் ரென் இருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. ரென் அங்க இருக்க பேஷண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு வர்றாங்க. கூடயே நம்ம பட்டியும் சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ சர்ஜரிக்கு டைம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிட்டு இருக்காங்க ரென். அப்பதான் அங்க இருக்க டீன் வர்றாரு. நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? சர்ஜரிக்கு போறேன் டாக்டர். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ 10th ஃப்ளோருக்கு போ. டாக்டர், என் முக்கியமான சர்ஜரி டாக்டர், நான் இல்லைன்னா அங்க வேலைக்கு ஆகாது, தெரியுதுமா, இது அதை விட முக்கியம், வா அப்படின்னு டீன்
டீன் 10th ஃப்ளோருக்கு கூட்டிட்டும் போறாரு. டீன் 2 பேரும் வசுவோட ஒய்ஃப பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆள அவசர அவசரமா எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, வசுவோட பிஏ தான். அத பாக்குறாங்க. என்னாச்சு இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே அங்கிருந்து போறாங்க. இப்பதாங்க வசுவ ஃபர்ஸ்ட் டைமா காமிக்கிறாங்க. அவரு ரொம்ப சோகத்துல இருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து கோமால இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. பிளட் ட்ரிப்ஸ்ல ஏத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை நிறுத்தினா கூட அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாயிரும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க அவங்க ஒய்ஃப். வசுவுக்கு அவங்க ஒய்ஃப்னா ரொம்ப இஷ்டம். அவங்கள எப்படியாச்சும் பொழைக்க வச்சிடணும் தான் இவ்ளோ செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டீன் 2 பேருமே வசு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் குணப்படுத்தணும் அப்படின்னு வசு சொல்றாரு. அதுக்கு தான் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டீன் சொல்றாரு. சார், உங்களோட ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும். நான் ஒரு அரிய வகையான மீனை கொண்டு வந்திருக்கேன். அந்த மீனோட லிவரை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை என் ஒய்ஃபு கொடுத்தா நல்லாகும்னு எல்லாருமே சொல்றாங்க. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. என்னோட ஆசைக்காக அந்த மீனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ரெண்டுக்கு. இல்ல சார், அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க ஏதோ ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாச்சும் பிரச்சனையே ஆயிட போகுது சார். இல்ல மேடம், ஏன் முழு மனசு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஃபிஷ் கொடுத்தோன்னா என் ஒய்ஃப் மறுபடியும் கண் முழிச்சு சந்தோஷமா என் கூட வாழவான நம்பிக்கை இருக்கு மேம் அப்படின்னு வசு சொன்னோன்னே சரி சார், நான் டீன் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு இதுக்கான ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீன் 2 பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துலதான் வசுவோட பிஏவை காமிக்கிறாங்க. அவரு பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. ரத்தமா வாமிட் எடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனா எதுவுமே பலன் இல்லாம அவர் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பிஏவோட கண்ணு ஃபுல்லாவே அப்படியே கருப்பாகுது. இறந்து போன பிஏக்கு திடீர்னு உயிர் வருது. அவர் அப்படியே துடிக்கிறாரு. அங்க இருந்த ஒரு டாக்டர் என்னாச்சு அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. என்னது உயிர் வந்திருக்கேங்கும் போதே பிஏ ஜாம்பியா மாறிறாரு. இப்போ கடைசியா அந்த டாக்டரவே கொண்டாடுறாரு. டீன் 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. டீன் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் எனக்கு என்னமோ டாக்டர் அந்த ஃபிஷ்ஷ வசுவோட ஒய்ஃபுக்கு கொடுக்கறது எனக்கு என்னமோ தப்பா தோணுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க அது வசு கொண்டு வந்த ஒரு அபரிமிதமான சக்தி கொண்ட மருத்துவ குணம் கொண்ட ஒரு ஃபிஷ். அதை சாப்பிட்டா குணமாயிரும் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது என்ன ஒரு செக்கிங்லயா வந்திருக்கும், ஏகப்பட்ட செக்கிங் முடிச்சுட்டு தான் இந்த ஃபிஷ்ஷவே கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் தடாபுடான்னு எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு ஓடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறாங்க. அப்ப பார்த்தா ஒரு டாக்டர் தபக்கடின்னு கீழே உழுகுறாரு. அவரை காப்பாத்தலான்னு போறாங்க. கரெக்டா அங்க வர்றாரு ஜாம்பியா மாறின பிஏ. அந்த டாக்டரை பயங்கரமா கடிச்சிட்டு ஒரு சவுண்ட் போடுறாரு பாருங்க பிஏ. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அந்த எக்கோ அடிக்குது. அவ்வளவு பெரிய சவுண்ட் போடுறாரு. அதை பார்த்து பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம இங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஊரை விட்டு போய் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருல. அதனால பாக்ஸிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது போட்டோவை பாக்குறாரு. ஆக்சுவலா சிங் 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே குழந்தையில இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அப்புறம் லவ்வர் ஆனவங்க. ஒரே வீட்டுலதான் 2 பேரும் தங்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு சிங். ஆனா வந்து ஒத்துக்கவே இல்லை. நீ முதல்ல இந்த வேலையெல்லாம் விடு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த வேலையை விட்டுட்டு பணம் சம்பாரிச்சுட்டு எந்த இடத்துல போய் தங்கணும்னு அந்த ஆசைப்பட்டவங்களோ அந்த இடத்துக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ரேடியோல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. பிரசாத் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்க அத்தியாவசியம் போகணுங்கிற சூழ்நிலையில இருக்கவங்க மட்டும் போங்க, மத்தவங்க யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னாச்சுன்னு தெரியலையே, அங்கதானே வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. மீன் கொடுத்தாரு பாருங்க, நீயும் உன் வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடுடான்னு கொடுத்தாருல, அந்த மீன் அந்த பவுல்ல இருக்கு. ஆக்சுவலா மீன் செத்து போயிடுச்சு. மீனை தூக்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் அந்த பவுல்ல வச்சிருப்பாரு. ஆனா இந்த பிரச்சனையை சொன்னனால அங்க இருந்து சிங் கிளம்பிட்டாரு. அந்த பவுல் அப்படியே காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா செத்து போன மீன் உயிரோட வந்துருது, வாயெல்லாம் அசையுது. சோ இந்த ஃபிஷ்னாலதான் வைரஸ் பரவுது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபிஷ்ஷும் ஒரு ஜாம்பி. இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டவங்க எல்லாருமே
ஜாம்பியா மாறிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறாங்க, ஏகப்பட்ட போலீஸ் குவிஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாரையுமே விட மாட்டேங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மாடியில இருந்து 2 பேர் கீழே தொப்பக்கடின்னு விழுகுறாங்க. ஐயோ என்னாச்சு, இறந்துட்டாங்களே அப்படின்னு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அங்க இருக்க மிலிட்டரி மேன் ஒருத்தர் போய் டாக்டரை பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா டாக்டர் எழுந்திருச்சு அந்த மிலிட்டரி மேனை கொண்டுறாரு. இன்னொரு ஆள் விழுந்தாருல, அவரு ஒரு மிலிட்டரி மேன். அவரை பார்க்க போன இன்னொரு மிலிட்டரி மேனையும் அவரு கொண்டுறாரு. இவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா, மிலிட்டரி ஒரு பிளான பண்றாங்க. ஹாஸ்பிட்டலவே சுத்தி வளைச்சறனால முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலவே சுத்தி வளைக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்னு எங்க குடும்பத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த மக்கள் முதல் கொண்டு எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலவே சுத்தி வளைச்சு அங்க இருக்க மக்களை எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க மிலிட்டரி மேன்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஜாம்பியா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லா பக்கமே ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே நாங்க ஒரு ரூம் காமிக்கிறாங்க. அந்த ரூம்ல கண்ணாடியில அப்படியே எட்டி பாக்குறாங்க. ரின் இப்ப பாதுகாப்பா தான் இருக்காங்க. பக்கத்திலேயே அந்த டீனும் இருக்காங்க. டீனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. டீன் சொல்றாரு, ரின் என்னை விட்டு போயிடாத ரின் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா போக மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதவை திறந்துட்டு யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு வெளியே போறது கொஞ்சம் கூட சூழ்நிலை சரியில்லை. அதனால நம்ம உள்ளேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு திரும்பி பார்த்தா அங்க டீனை காணோம். டீன் எங்க போயிட்டாருன்னு தேடிட்டு இருக்கும் போது பார்த்தா டீன் அங்க ஒரு உடம்பு கிடக்குது. அந்த உடம்ப சாப்பிட்டுட்டு இருக்காரு. போச்சு, இவரும் ஜாம்பியா மாறிட்டாருன்னு கத்தும் போது பாத்தீங்கன்னா டீன் பாத்துறாரு, துரத்துறாரு. அவங்க ஒரு ரேக் உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா டீன்னால ரின்ன பிடிக்க முடியல. எப்படியோ அந்த சந்துக்குள்ள பூந்து வெளியே ரூம்ப விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. இப்ப எங்க போறதுன்னே தெரியல. எங்க பார்த்தாலும் ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்கு. ஆனா ரின் எங்க இருக்குன்னு கேக்குற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அது ஸ்பீக்கர் ரூம்ல இருந்துதான் சிங் பேசுறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அதுல போய் மைக்க ஆன் பண்ணிட்டு நான் இங்கதான் இருக்கேன் சிங் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பார்த்தா பவர் கட் ஆயிருது. ரின் என்னடா பண்றது அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் ரூம்ல இருந்த சிங் செம்ம கோவப்படுறாரு. சே, எங்க இருக்கான்னு தெரியலையே, எப்படியும் மாடியில தான் இருப்பா, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர ட்ரை பண்றாரு. ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வருது. அத்தனையும் அவரோட பாக்ஸிங் திறமைய வச்சு எல்லாத்தையும் சும்மா தம்சம் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துல வரும்போதே பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு சின்ன பையனோட குரல் கேக்குது. வேற யாரும் இல்லைங்க, பட்டி தான் கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாடிக்கு வேகமா ஜென் போறாரு. ஒரு லேடிய கட்டி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு இந்த வைரஸ் அட்டாக் ஆனனால ஜாம்பியா மாறிட்டாங்க. அவங்க தான் அந்த கட்டி வச்சிருந்ததை பிச்சுக்கிட்டு பட்டிய துரத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவரு என்ன பண்றாருன்னா கட்டல் கடையில உள்ளுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போய் இந்த கார்னர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணை இறுக்கியமா பொத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நடக்க முடியாம கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஜாம்பிய பட்டிய பிடிக்க வர்றாங்க. அதுக்குள்ள நம்ம தலைவன் சிங்கம் வந்துடுறாரு. இந்த கட்டல் கடையில அப்படியே ஊர்ந்துட்டு வந்துட்டு இருந்த ஜாம்பியோட காலை பிடிச்சு தரன்னு இழுத்து தூக்கி வீசி எறிகிறாரு சிங். பட்டி கண்ணை முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா வேற ஒரு ஜாம்பி கிட்ட சிங் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் பட்டி சொல்றாரு, அந்த ஜாம்பியோட தலையில அடிங்க, தலையில அடிச்சா மட்டும்தான் அது சாகும், மூளைதான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே இன்னி விட்டுருவாரா சிங். அங்க இருக்கிற ஒவ்வொன்னு பொருளையும் எடுத்து எடுத்து அத்தனை ஜாம்பியோட தலையிலயும் அடிச்சு போட்டு தள்ளிடுறாரு அத்தனை ஜாம்பியையும். வாவ், சூப்பரா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லி பட்டி பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஜாம்பி வந்து காலை கடிச்சிருது. ஆனா சிங் ஓடி வந்து அந்த ஜாம்பிய கொன்னுறாரு. ஆனா பட்டியோட கால்ல அந்த ஜாம்பி கடிச்சிருது. பட்டி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு, ப்ளீஸ் இங்க இருந்து போயிருங்க, நான் ஜாம்பியா மாறிடுவேன், என் அம்மா தான் எனக்கு உயிர், அவங்க கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லும் போது, டே இங்க கொஞ்சம் கீழே பாருடா அப்படின்னு சொல்றாரு சிங். கீழே பார்த்தா பல் செட்டு வச்சிருக்கிற ஜாம்பி. அந்த ஜாம்பி வந்து கடிச்சது அதோட பல்ல கடிக்கல, அந்த பல் செட்ல கடிச்சனால பட்டிக்கு எதுவுமே ஆகாது. சவாடா பொக்கவை ஜாம்பியா அப்படின்னு இருக்கும் போதே அங்க இருந்து சிங் கிளம்பி நடந்து போயிட்டு இருக்காரு. சார் 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 நில்லுங்க சார், எங்க போறீங்க, நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு பின்னாடியே ஓடி வராரு பட்டி. என்னை 3rd ஃப்ளோர்ல கொண்டு போய் விட்டுறீங்களா, என் அம்மா அங்கதான் இருக்காங்க அப்படிங்க, உனக்கு ரின்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அட ரின்னா, அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் அம்மா கிடைச்சா 2 பேரும் அங்கதான் இருப்பாங்க, அங்கதான் ரின்னும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்படி போறதுன்னு கேக்குறாரு. எப்படி போறது அப்படின்னு கேக்குறாரு சிங். நான் கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படிங்கிறாரு பட்டி. சரி வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு சிங். அதுக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே காமிக்கிறாங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் அம்மா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டி அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் அடிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ காமிக்கிறாங்க. அப்பாவி மக்கள் அத்தனை பேர் இறந்து கிடக்குறாங்க. அந்த குழந்தை வெளியே போய் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு போறத பார்த்த செக்யூரிட்டி, பாப்பா அங்க போகாதன்ட்டு வெளியே ஓடி வந்து சுற்றாதீங்க, குழந்தைய சுற்றாதீங்க அப்படின்னு கைய காமிக்கிறாங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஜாம்பி வைரஸ் அட்டாக் ஆகாத அந்த செக்யூரிட்டிய மிலிட்டரி கொன்னுருது. பப்ளிக் ஹெல்த் கேர் ஆபீசர் அப்புறம் மிலிட்டரி மேன்ஸ்
எல்லாருமே ஒரு மீட்டிங்க போடுறாங்க. ஹெல்த் ஆபீசர்ட்ட கேக்குறாங்க, என்னதாங்க இங்க நடந்துட்டு இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு கேட்டா, எங்களுக்கும் ஒண்ணும் புரியல சார். நாங்களும் உங்கள மாதிரி தான் குழப்பத்துல இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அங்க இருக்க ஒரு கர்னல் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஒரு 500 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோனே, சரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பாம்ப போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க 500 உயிர்களை பார்த்தா இந்த பேங்காக் மட்டும் அழியாது, இந்த நாடே பூரா அழிஞ்சு போயிரும். அதனால அந்த ஹாஸ்பிட்டல்ல பாம்ப போட்டுலாம், இதுக்கான ஒரு டீம உடனே ஏற்பாடு பண்ணி அந்த டீமை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு டீமை மிலிட்டரி அனுப்பிச்சு விடுது. அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அங்கங்க பாம செட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ரின் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாச்சும் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடணும்னு வெளியே வர ட்ரை பண்றாங்க. கீழே இறங்கி வர வர பார்த்தா ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்கு, தப்பிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. சரி ஏதாச்சும் ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூமோட டோரை ஓபன் பண்ணா அது லாக்ல இருக்கு. அதோட சாவி எங்கன்னு தேடும் போதுதான் அங்க இருக்க செக்யூரிட்டியோட இடுப்புல அந்த சாவி இருக்கு. அந்த செக்யூரிட்டி ஜாம்பியால அட்டாக் ஆயிருக்காரு. இப்பதான் ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் அந்த சாவியை எடுத்துடணுமேனு பயந்து பயந்து போய் அந்த சாவியை எடுக்கிறாங்க. கரெக்டா அந்த ஜாம்பியும் எழுந்திருச்சிருது. அதுக்குள்ள கதவை திறந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பட்டி 2 பேரும் 3rd ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா ரூம்ல அவங்க அம்மா இல்ல. என்ன பண்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு போர்டுல போட்டிருக்கு, ரின் அப்புறம் பட்டியோட அம்மா 2 பேரும் 5th ஃப்ளோர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. நம்ம அங்க போலாம் வாங்க, 2 பேரும் அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு பட்டி சொல்றாரு. வாடா அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம பட்டியோட அம்மா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் போல இருக்கு. வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்த ஒரு ஜாம்பி தப்பக்கடின்னு கீழே விழுந்து எழுந்திருக்க முடியாம துடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து கெக்க புக்கான்னு சிரிக்கிறாரு பட்டி. அந்த சத்தத்தை கேட்டு ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அங்க வருது. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஒரு ரூமுக்குள்ள ஓடி வந்து கதவை சாத்துறாங்க. அந்த ஜாம்பிக விடுற மாதிரியே இல்ல. பட்டி சிங் 2 பேர்த்து துரத்துக்கிட்டே வருது. எப்படியோ கதவை சாத்தி அங்க இருக்க ஒரு டேபிள வச்சு மறைச்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு வயசான தாத்தாவும் அவங்க பையனும் இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த ஜாம்பிஸ் நம்மளை கொன்னுதான் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் அந்த ஆள் போட்டுட்டு அப்படியே மயங்கி கீழே விழுகிறாரு. சிங் எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு. அந்த கதவை தடுத்து நிறுத்தவே முடியல. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஜன்னல் இருக்கு, அது வழியே ஏறி போயிடலாம் வாடா பட்டின்னு கூட்டிட்டு அங்க இருந்து ஜன்னல் வழியா மேல ஏறி போறாரு. சிங் பட்டியும் அது மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போயிட்டு இதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பெப்பர் பேன் நின்னு. அப்போ அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ரூமுக்குள்ள எல்லா ஜாம்பிஸும் கதவை உடைச்சிட்டு வந்துருது. அந்த பையனையும் தாக்குது. அந்த பெட்ல இருக்க தாத்தா இருக்காருல அவரையும் தாக்குது. பட்டி சிங் 2 பேரும் மேல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஜாம்பி சுத்திக்கிட்டு இருக்குது. அதை பெப்பர் பேன் பாத்துக்கிட்டு இருக்காரு வேடிக்கை. அது என்னடான்னா இந்த ஜன்னல்ல இருக்க கண்ணாடியை உடைச்சிருது. பயந்தராரு பட்டி. அந்த ஜாம்பி வந்து காலை பிடிக்க வருது. ஆனா பக்கத்துல வராதுன்னு கத்திக்கிட்டே இந்த ஜாம்பியை உதைச்சிட்டு மேல ஏறலான்ட்டு போறாரு. அவர் ஒரு பேக் போட்டிருப்பாரு, அது அந்த இரும்புல மாட்டிக்குது. அந்த இரும்பு ராட்ல இருந்து பேக்கை எடுக்க முடியல. இவரும் மேல ஏறும் ட்ரை பண்றாரு. கரெக்டா காலை வந்து பிடிச்சிருது. அந்த ஜாம்பி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்ல ஒரு இரும்பு ராடு இருக்கு. அது அப்படியே வந்து அந்த ஜாம்பியோட கண்ணுல வந்து குத்திடுது. அடியால இதுக்கு மேல ஏறவே முடியல. அவரு கைய ஒத்த கையை தான் புடிச்சிட்டு இருக்காரு, 2 கையில பிடிக்கவே முடியல. அப்படியே அந்த கைய விடுற நிலைமையிலே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காரு பட்டி. கரெக்டா வந்து கைய விடுறாரு பட்டி. சிங் வந்து காப்பாத்திறாரு. சிங் எப்படியோ அந்த ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. ரூமுக்குள்ள பார்த்தா சிசிடிவி கேமராவோட மானிட்டர் எல்லாம் இங்க இருக்கு. அங்க பார்த்தா எல்லா இடத்துலயுமே ஜாம்பிஸ் சும்மா பறவை இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வசுவோட ரூம்ப காமிக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலயுமே அந்த ஜாம்பிஸ் பரவிருச்சு. ஆனா வசுவோட ரூம்ல மட்டும் ஜாம்பிஸ் வரல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ வசுவோட ரூமுக்கு போனா நம்ம சேஃப் ஆயிடலாம், அங்க எப்படியாச்சும் போகணும்னு முடிவு பண்றாங்க. எப்படியோ ஒரு வழியா 5th ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஒருத்தருமே இல்ல. அம்மா எங்கேயாச்சும் இருக்காங்களா அப்படின்னு படி தேடி வந்துட்டு இருக்கப்போ ஒரு பக்கம் பார்த்தா அவங்க அம்மா ஒரு இரும்பு திராட வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு பட்டி. அம்மா இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு. பட்டி நீ உயிரோடு இருக்கியாடா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நிமிந்து பாக்குறாங்க, அங்க சிங் நிக்கிறாரு. ரின் வந்து 10th ஃப்ளோர்ல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியுங்க? ஏற்கனவே ரின் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. 10th ஃப்ளோர் போங்க அப்படின்னு சொல்லும் போதே அம்மா நீங்களும் வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சிங் பாக்குறாரு, ஷோல்டர்ல ஒரு ஜாம்பி அவங்களை கடிச்சு வச்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. பட்டி அம்மா சொல்றாங்க பட்டிய பத்திரமா பாத்துக்குங்க போடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நானும் உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் தான் ஆகணும், கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. பட்டி கேக்குற மாதிரியே இல்ல. ஆனா சிங் வந்து பட்டிய தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பட்டியோட அம்மா ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சனால கதவை சாத்திட்டு வெளியே வர்றாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா அவங்களும் மாற ஆரம்பிக்கிறாங்க. பட்டி சொல்றாரு, இல்ல நான்
என் அம்மாவை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து பாக்குறாரு. அத பாரு உன் அம்மாவை பாரு, ஃபுல் ஜாம்பியா மாறி இருக்க உன் அம்மாவை பாரு அப்படின்னு சொல்றாரு சிங். அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வருது. இனி இங்க நின்னம்னா வேலைக்கு ஆகாதுன்னு பட்டியை தூக்கி உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு வேக வேகமா அங்க கிளம்பி 10th ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்காரு. சிங் பட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ரின் என்ன பண்றாங்கன்னா அதுக்குள்ள எப்படியோ தப்பிச்சு 10th ஃப்ளோருக்கு போயிடுறாரு. அந்த வசுவோட ரூம் இருக்குங்கல்ல, அங்க வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ் சார் கதவை திறங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஜாம்பி எல்லாம் வர ஆரம்பிக்குது. சார் கதவை திறங்க கதவை திறங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. ஜாம்பிஸும் அங்க வர ஆரம்பிக்குது. வசுவும் டோரை ஓபன் பண்ணிடுறாரு. எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. ரின் வசுவுக்கு தான் ரென்னை பத்தி தெரியுமே, வாங்க வாங்க உட்காருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இன்ஃபெக்ட் ஆகல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. செம்ம டென்ஷனா இருக்கிறாங்க. டாக்டர் அதை பார்த்துட்டு ரின் கவலைப்படாதீங்க, நம்ம தப்பிச்சிருவோம், என்னை கூப்பிடுறதுக்காக ஆள்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னலை பாக்குறாரு. ஸ்ட்ரைட்டா இப்போ மிலிட்டரி கேம்ப் இருக்குல்ல அதை காமிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அந்த கர்னல் கிட்ட சொல்றாங்க, சார் வசு அந்த பில்டிங்ல தான் இருக்காராமா, அதனால அவரை காப்பாத்த சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கர்னலும் வந்து அங்க இருக்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க, வசுவை காப்பாத்துறதுக்காக ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணி அதை அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, சார் இந்த சிச்சுவேஷன்ல போனோம்னா நம்ம ஆளுக தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களே தெரியாது, இந்த நாட்டோட முக்கிய புள்ளி அவரு இல்லைன்னா நமக்கு உணவு தட்டுப்பாடு தான், அதனால அவரை முதல்ல காப்பாத்த பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரு சொல்றத மீற முடியல, அதனால ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அவங்கள வசுவை காப்பாத்துறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அனுப்புறாங்க. இப்ப பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, வசுவோட வைஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்பயுமே ட்ரிப் ஏத்திட்டே இருப்பாங்க. பிளட் இன்னும் தீரப்போகுது, இந்த கால்வாசி தான் இருக்கு, அதனால நீங்க பிளட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போவோம், இல்லாட்டி கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வசு சொல்றாரு. ரின் அதை புரிஞ்சுக்கிறாங்க. சரி நான் பிளட் எடுத்துட்டு வரேன்ட்டு அங்க இருந்து வெளியே வர்றாங்க. அதுக்குள்ள 10th ஃப்ளோருக்கு வந்துடுறாரு சிங். கதவை எப்படியோ உடச்சுக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்ல. இப்போ வந்து பாம்பு 30 நிமிஷத்துக்கு செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வசுவை காப்பாத்துறதுக்காக வந்த ஒரு டீம் இருக்காங்கல்ல, அவங்க டெரஸ்ல இறங்குறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, 30 நிமிஷம் தான் என்ன டைம் இருக்கு, வசுவையும் அவங்க வைஃபையும் நீங்க பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கீழே அனுப்பிச்சு விடுறாங்க. இப்போ சிங்கும் 10th ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. ரின் 2 பேருமே 10th ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. ரின் வந்து பிளட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சிங் பட்டியை கூப்பிட்டுட்டு அவரு கையில குளுக்கோஸ் ஏத்துற ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு வாடா போலான்ட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரின் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அங்க இருந்து அந்த ரூமுக்குள்ள போகிறதுக்காக வேகமா போகும்போது ரின்னுக்கு சிங் கொடுத்திருப்பாரு ஒரு செயின். அந்த செயின் கீழே விழுந்துருது. ஆனா அந்த ரூமுக்குள்ள போயிடுறாங்க ரின். அந்த இடத்துக்கு சிங் பட்டி 2 பேரும் வர்றாங்க. அந்த செயினையும் கவனிக்கிறாங்க. இங்கதான் ரின் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. ரின்னுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா ஒரு ரூம்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்க ரூமுக்கு ரின் ஓடி போறாங்க. ஜாம்பிஸ் எல்லாம் அந்த டோர் ஓபன் பண்ற சவுண்ட கேட்டுட்டு ரின்னை துரத்துக்கிட்டு ஓடுது. அத பாக்குறாரு சிங். இனி சும்மா இருப்பாரா, பயங்கரமா சத்தம் போட்டு இங்க இருக்குண்டா வாங்கடா அப்படின்னு உடனே அந்த சவுண்டுக்கு எல்லா ஜாம்பியுமே நம்ம சிங்கத்தை நோக்கி ஓடி வருது. இதுக்குள்ள அந்த டீமும் 10th ஃப்ளோருக்கு கீழே இறங்கி வந்துடுறாங்க. அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே சுட்டி நொறுக்கி தள்ளிட்டு வசுவோட ரூமுக்கும் வந்துடுறாங்க. அவங்க வைஃப் வசு 2 பேத்தையும் கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம பிளட் எடுக்க போன நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஜாம்பிஸ். அவங்களும் தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சிங்கு அத்தனை ஜாம்பிஸ் கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரின் சிங்க பாத்துறாங்க. 2 பேத்துக்கு இடையில அந்த ரூம்ல ஜன்னலுக்கு பதிலா கண்ணாடிய வச்சிருக்காங்க. ஒரு ஜாம்பி நம்ம ரின்னை விட மாட்டேன்னு துரத்துக்கிட்டே இருக்குது. அந்த ரூமோட கதவை திறக்கிறதுக்காக பட்டியும் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சிங் என்ன பண்றாருன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு அந்த கதவை உடைச்சு உள்ளுக்குள்ள போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ரின்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம பட்டியும் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சுட்டு ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை அந்த ஜாம்பி முன்னாடி ஆன் பண்ணி விடுறாரு. அதுல இருக்க கேஸ் ஃபுல்லா அந்த ஜாம்பி மேல பட்டு கீழே தொப்பக்கட்டின்னு விழுந்துருது. அந்த புகையிலும் கூட அந்த ஜாம்பி எழுந்துருச்சு. நம்ம ரின்னை நோக்கி வருது. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு ரின் நினைக்கும் போதே பாத்தீங்கன்னா பறந்து வருது ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். அப்படியே அந்த ஜாம்பியோட தலையில வந்து அடிச்சு அந்த ஜாம்பி அப்படியே கீழே விழுகுது. அதுக்கப்புறம் தான் வர்றாரு நம்ம ரின். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை தூக்கி போட்டதே ரின் தான். அதுக்கப்புறம் அந்த ஜாம்பிய தலையில அடிச்சு கொண்டாடுறாரு. இப்ப எப்படியோ ரின் சிங் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. வசு அவங்க வைஃப மிலிட்டரி கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல, அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு. அதே என்னடானா மிலிட்டரி மேன்கள் எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மிலிட்டரி மேனும் ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காங்க. டாக்டரா ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த மிலிட்டரி மேனையும் ஜாம்பி கொன்னுருது. சென்ட்ரல் கமாண்டர் கிட்ட சொல்றாங்க, சார் நம்ம கூட வந்த மெடிக் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது வசு கொஞ்சம் கூட கருணையும் பார்க்காம நமக்கு இப்போ ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்றத கேட்டு சென்ட்ரல்
சென்ட்ரல் கமாண்டருக்கு செம்ம கோவம் வருது. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி செம்ம கோவமா கைஜாட காமிச்சு கூட்டிட்டு போறாங்க. வசுக்கு இப்போ ஒரு டாக்டர் தேவை. இங்க டாக்டர் யாருமே இல்ல. ஆனா ரென் இப்போ உயிரோட இருக்காங்களா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சிங், பட்டி, ரென் 3 பேரும் ஒரு ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. சிங் இரு நான் முதல்ல போய் பாக்குறேன், நீங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு சிங். இவங்களும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரென்னோட முகமெல்லாம் ரத்தமா தெரிச்சிருக்கு. ஏதோ குண்டு சத்தம் கேக்குது. பார்த்தா அங்க சிங் கீழே கிடக்குறாரு. சிங்க சூட் பண்ணிட்டாங்க அந்த மிலிட்டரி மேன்ல ஒருத்தர். அதுவும் அங்க டாக்டர் இருக்காரு பாருங்க, அந்த டாக்டர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வசு சொல்றாரு. இன்னும் ஒருத்தர் புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சிங் எழுந்திரி, சிங் எழுந்திரி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ரென் வட்டியும் ஒரு பக்கம் எழுப்பிட்டு இருக்காங்க. சிங் எழுந்திரிச்சுடா எழுந்திரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துருது. மிலிட்டரி டீமவே அப்படி சுத்தி வளைச்சிருது. ஒவ்வொருத்தரையும் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த கட்டத்துல நம்ம சிங் எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சு அங்க இருக்க மிலிட்டரி மேன்களை இவரு ஒரு பக்கம் அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியில பார்த்தா இப்போ ஒரே ஒரு அந்த சென்ட்ரல் கமாண்டர் இருப்பார்ல, அவரு மட்டும்தான் உயிரோட இருக்காரு. மத்த எல்லாத்தையுமே ஜாம்பிஸ் கொன்றது. சென்ட்ரல் கமாண்டர் சும்மா பயங்கர பலசாலியா இருக்காரு. சிங்க விட பயங்கரமா சண்டை போடுறாரு. சிங் பயங்கரமா அடி வாங்குறாரு. கடைசியா ஒரு கால்ல ஒரு கிக்கு கொடுக்குறாரு பாருங்க. அந்த ஃபைனல் கிக்கு பாக்ஸிங்ல கொடுப்பாங்கல்ல, அது பேர் எனக்கு தெரியல. பட் அதே மாதிரி ஒரு கிக்கா சென்ட்ரல் கமாண்டருக்கு கொடுக்குறாரு. அவரை தெரிச்சுக்கிட்டு போய் விழுகிறாரு. யாரோ ஒருத்தர் சிங்க இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ரென் அண்ட் படி தான். 2 பேரும் ஒரு ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. சிங்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கட்டெல்லாம் போட்டுறாங்க. சிங் அப்பதான் முழிக்கிறாரு. நம்ம இனி இங்க இருக்க கூடாது, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு சிங். சிங் சொல்றாரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு செயின் எடுக்கிறாரு. கீழே கிடந்ததுல நம்ம ரென்னோட செயின் அதுதான். அந்த செயின்ல ஒரு பெண்டன்ட்டுக்கு பதிலா மோதிரம் போட்டிருக்காங்க. அந்த ரிங் எடுத்து ரென்னோட கையில போட்டுட்டு நம்மளோட கிராமத்துக்கே போயிடலாம் நீ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் பட்டி லைட்டா கதவை திறந்து எட்டி பாக்குறாரு. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த சென்ட்ரல் கமாண்டரும் ஜாம்பியா மாறிட்டாரு. இங்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு பட்டி. அப்படியே பாத்தீங்கன்னா பாமோட டைமிங்க காமிக்கிறாங்க. 14 நிமிஷம் 55 செகண்ட் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ரென் சிங் இருக்காங்களா, அந்த ரூம் கதவு திறக்குது. கதவு திறக்கிறதுக்கு சத்தத்தை கேட்டோடனே சென்ட்ரல் கமாண்டர் அவர்தான் ஜாம்பியா மாறிட்டாரு. அவரு ஏற்கனவே ஆக்ரோஷமா சண்டை போடுவாரு. அந்த சவுண்ட் கேட்டோடனே அப்படியே பயங்கர அரக்கன் மாதிரி ஒரு மான்ஸ்டர் மாதிரி வேகமா அந்த ரூமுக்குள்ள போறாரு. ஒருத்தருமே காணோம். தேடி தேடி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பாட்டில் வேகமா வந்து அவர் மேல அடிக்குது. ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா சிங் அந்த சென்ட்ரல் கமாண்டரை திசை திருப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பக்கமா போகிறதுக்கு பாட்டில அடிச்சு அடிச்சு கூட்டி விட்டு போய்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துக்கு வராரு. சென்ட்ரல் கமாண்டர் வந்து நிக்கிறாரு. கரெக்டா அந்த ரூமோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறாரு. சிங் என்ன பண்றாருன்னா அந்த சென்ட்ரல் கமாண்டர் மேல தீய பத்தி வச்சிடறாரு. அவர் எரிஞ்சிட்டு இருக்காரு. அந்த ரூம் கதவை சாத்திட்டு 3 பேர் வாங்க போலான்னு அங்க இருந்து போறாங்க. ஆக்சுவலா தீ பத்திக்கிட்டு எரிஞ்சனால ஃபயர் அலாரம் எல்லாம் ஆன் ஆயிருது. சோ எல்லா பக்கம் தண்ணி பரவ ஆரம்பிக்குது. ஃபயர் அலாரம்ல இருந்து தண்ணி பட்டோன்னே பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த அந்த ஜாம்பிஸ் எல்லாமே உயிர் பற்றி எழுந்திருக்குது. எல்லாத்தோட வாயும் பாத்தீங்கன்னா மீனுக்கு இருக்குல்ல வாயு பல்லி, இந்த பிரானா ஃபிஷ் இருக்குல்ல அதோட பல்லெல்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி எல்லா ஜாம்பிகளுக்கும் வாய் மாறிடுது. உடம்பும் பார்த்தா மீன்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த ஜாம்பிஸோட உடல்லாம் மாற ஆரம்பிக்குது. 3 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. வந்து பாக்குறாங்க அங்க வசு நின்னுட்டு இருக்காரு. ரின் ஓடி போறாங்க. ரின் போகாத போகாதான்னு சிங்க சொல்றாங்க. அதை கேட்காம போறாங்க. பார்த்தா அவங்க ஒய்ஃப் ஜாம்பியா மாறிட்டாங்க. வசு வேண்டாங்க வசு நீங்க வந்துருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என் ஒய்ஃப் கண்ணு முழிச்சிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பியா மாறி இருக்க ஒய்ஃப் கிட்ட வசு போறாரு. சார் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ரின் காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஆனா சிங் சொல்றாரு வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வா போலான்னு ரின் சிங் படி 3 பேர் அங்க இருந்து கிளம்புறாங்க. வசு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா வசுவை கடிச்சு ஜாம்பியா மாத்துறாங்க. வசுவோட ஒய்ஃப் சத்தம் போடுற சவுண்ட் கேட்டோன்னே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அங்க வருது. வசுவையும் சரி அதே மாதிரி அவங்க ஒய்ஃபையும் எல்லா ஜாம்பிஸும் சேர்ந்து கடிச்சு கொதறிடுது. இந்த நாட்டுக்கே உணவு கொடுத்து இந்த நாட்டோட இதய துடிப்பா இருந்த வசுவோட இதயத்தவே ஜாம்பிஸ் எடுத்துடுறாங்க. ரிங் சிங் படி 3 பேரும் கார் பார்க்கிங் ஏரியாக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க கதவை சாத்திட்டு போலான்னு சொல்லி மெதுவா நடந்துட்டு இருந்தா அங்கேயும் ஜாம்பிஸ் வந்துருச்சு. சீக்கிரம் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா 3 பேர் ஓடி வர்றாங்க. இது ஆக்சுவலா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து போற மாதிரி கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க. மேல டெரஸ் வரையிலும் அந்த கார் பார்க்கிங் போகும். சிங் என்ன சொல்றாருன்னா நான் இவங்களை திசை திருப்புறேன், நீங்க முதல்ல டெரஸ்க்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே வசு சொல்லியிருப்பாரு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல டெரஸ்க்கு நம்மளை காப்பாத்துறதுக்காக ஒரு டீம் வரும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க 2 பேரும் போங்க, பின்னாடி நான் வரேன்னு சொல்லிட்டு ஜாம்பிய திசை திருப்பி இவரு கீழே
கூட்டிட்டு போறாங்க. பட்டி ரெண்டு பேரும் மேல போய்கிட்டு இருக்காங்க. ஜாம்பீஸ தடுக்கவே முடியல. அவரும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாரு. கடைசியில ஒரு காருக்குள்ள போய் உட்கார்றாரு சிங். ஆனா அந்த கார அந்த ஜாம்பீஸ் விடுற மாதிரியே தெரியல. எல்லாம் சுத்தி வளைச்சிருதுங்க. எப்படியோ டெரஸ்க்கும் வந்துடுறாங்க. அந்த டெரஸ்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஏகப்பட்ட வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. ரின் பட்டி 2 பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க வசுவை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக வந்த டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்தையும் பார்த்தோன்னே நீங்க இன்ஃபெக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நாங்க இன்ஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க ஹெலிகாப்டர்ல வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லவும், இன்னும் ஒருத்தர் மட்டும் வருவாங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க நாங்க வெயிட் பண்ண முடியாது, நீங்க முதல்ல வந்து ஏறுங்க அப்படிங்க இவங்க கெஞ்சி கேக்குறாங்க. அதனால நீங்க ஹெலிகாப்டர்ல போய் உட்காருங்க, நான் அவர் வந்தோடனே நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு மிலிட்டரி மேன். இத நம்பி பட்டியும் ரின்னும் போய் உட்கார்றாங்க. காருக்குள்ள ஒளிச்சிட்டு இருந்த சிங்க சுத்தி வளைச்சிருதுல அந்த ஜாம்பேஸ் அவங்க கண்ணாடி எல்லாம் உடைச்சு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அத்தனை பேத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு சிங். ஆனா முடியல. ஒரு கட்டத்துல அந்த காரை வெட்டிச்சு செதறுது. அதை பார்த்தோன்னே மிலிட்டரி மேன் உடனே வண்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லைங்க வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க ரின். ஆனா அந்த வெடிச்சு செதறிச்சுல காரை அந்த இடத்த காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஜாம்பேஸ் எல்லாமே வெடிச்சு செதறிடுது. ஆனா எப்படின்னே தெரியல, கார் கடையில இருந்து வெளியே வராரு சிங். ஒரு காயம் கூட படாம வெளியே வர்றாரு. அதுக்கப்புறம் மாடிக்கு ஓடி வர்றாரு. பின்னாடியே வேற ஜாம்பேஸ் எல்லாம் துரத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ரின் சொல்றாங்க சார் ப்ளீஸ் சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த பாம் வெடிக்கிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. சிங் வந்துறாரு மாடிக்கு. அதுக்குள்ள டோரையும் லாக் பண்ணிடுறாங்க. வண்டி எடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. ஹெலிகாப்டர் கிளம்ப ஆரம்பிக்குது. அப்ப பட்டியும் ரென்னும் சொல்றாங்க ஏதோ அவர் வந்துட்டாரு ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இருங்க, அவருங்க வந்துருவாரு 2 பேரும் கத்துறாங்க. ஆனா சிங் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஜாம்பேஸ் எல்லாம் ஏகப்பட்டது வருது. லாக் பண்ணதையும் உடைச்சிட்டு வெளியே வந்துரும் போல இருக்கு. அதனால அந்த டோரை ஓபன் பண்ண விடாம சிங் புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கதவு ஜன்னல்ல இருக்க கண்ணாடி எல்லாத்தையுமே ஜாம்பேஸ் உடைச்சிருது. வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்படியே சிங் எழுந்திருச்சு நடந்து வந்து அப்படியே நிக்கிறாரு ஒரு இடத்துல. சிங்க பார்த்து அப்படியே ரின் அழுதுகிட்டு இருக்காங்க. சிங்குக்கு பின்னாடி பாருங்க எத்தனை டேங்க்ஸ் இருக்குன்னு, வாட்டர் டேங்க்ஸ். அந்த டேங்க்ஸுக்கு முன்னாடி அப்படியே நிக்கிறாரு. ஹெலிகாப்டரும் அப்படியே கிளம்பி பறந்து போய்கிட்டு இருக்கு. ரின் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அந்த ஜாம்பேஸ் எல்லாம் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு வெளியே வருது. அத்தனை பேத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிங். அடுத்த செகண்டே அந்த கட்டடம் இடிஞ்சு நொறுங்கி போயிருது. இத பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க பட்டியும் ரென்னும். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அப்படியே அடுத்ததே ஒரு மலையோர பகுதியை காமிக்கிறாங்க. சிங் ரின் 2 பேரும் சொல்லியிருப்பாங்களா ஒரு கிராமத்துக்கு போயிடலான்னு, ஒரு வீட்டுக்கார காமிப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு இப்போ ரின் வந்துட்டாங்க. அந்த மலைப்பகுதிகளை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே கையில சிங் போட்டு விட்டார்ல அந்த மோதிரத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே பட்டி பின்னாடி பக்கம் ஓடி வந்து ஏதோ கையில வச்சிருக்காரு. ஓடி வந்து சத்தம் போடுறாரு. ரின்ன கூப்பிடுறாங்க. ரின் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அடுத்த சீன் ஏதோ ஒரு இருட்டு பகுதி மாதிரி இருக்கு. அதுல ஒரு சின்னதா ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை உடைச்சுக்கிட்டு ஒரு ஜாம்பி பாக்குது. அந்த ஜாம்பியை ஒரு கால் எட்டி உதைக்குது. அந்த ஜாம்பி தெரிச்சுக்கிட்டு போய் அந்த சைடு விழுகுது. அப்படியே கீழே இறங்கி வந்து அந்த ஜாம்பியோட தலையை நசுக்கிட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. யாரா இது வந்து நிக்கிறதுன்னு பார்த்தா அது சிங் உயிரோட தான் இருக்காரு. அவரு சாகல. இந்த குண்டு வெடிப்புல இருந்து சிங் எப்படி பழைச்சாரு, அதுக்கப்புறம் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு நம்ம ரின் கிட்ட எப்படி போய் சேர போறாரு அப்படிங்கறது எல்லாமே அடுத்து வரக்கூடிய பார்ட் 2ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போ எண்டிங் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாருமே தண்ணி பட்டோனே பிரானா மாதிரி வாய் மாறிடுது எல்லா ஜாம்பிஸ்க்குமே. காரணம் நம்ம ஏற்கனவே சிங்கோட வீட்டுல ஒரு மீன் இருக்கும். அது உயிர் பெற்று எழுந்து வரும்ல, அந்த மீனோட வாயும் பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். வசு மருத்துவ குணமுள்ள மீனுன்னு கொண்டு வந்தாங்கல்ல, அது எல்லாமே வைரஸ் அட்டாக் ஆகி இருந்திருக்க மீன். அந்த மீன் எல்லாத்தையுமே இவங்க புடிச்சிட்டு வந்து உணவா உட்கொண்டனாலதான் அந்த மீன் எல்லாமே வைரஸா மாதிரி ஜாம்பியா மனிதர்கள் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருந்த ஜாம்பிஸோட உடம்புல தண்ணி பட்டோன்னே எழுந்திருச்சதுக்கு காரணமும் அதுதான். அந்த மீன்களோட வைரஸ் இதுல கலந்தனால மீன்கள் தண்ணிக்குள்ள இருந்தா நீந்த ஆரம்பிக்கும். சோ அதே மாதிரிதான் அந்த ஜாம்பிஸ் எல்லாமே தண்ணி பட்டோன்னே மறுபடியும் புதிய பவர் கிடைச்சி எல்லாமே வர ஆரம்பிக்குது. சரி நம்ம இப்ப ஹீரோ பக்கம் வரலாம். ஹீரோ எப்படிடா உயிர் பழைச்சாரு அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிருப்பேன் பாருங்க, அந்த டெரஸ்ல ஏகப்பட்ட வாட்டர் டேங்க்ஸ் இருக்குன்னு. அந்த டேங்க்குள்ள தான் சிங் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு எப்போ பாம்பு வெடிக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த டேங்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. பாம்பு வெடிக்குது. ஆனா அந்த டேங்க்குள்ள தண்ணி எல்லாம் இருந்திருக்கனால எப்படியோ மேல இருந்து கீழே விழுகிறப்போ அந்த தண்ணி எல்லாம் இருந்தனால நம்ம சிங்குக்கு அடிபடாம தப்பிச்சுக்கிறாரு. சிங்கும் உயிரோட
அந்த டேங்க்குள்ள இருக்காரு. அந்த ஜாம்பி வந்து கதவு திறந்தோனே வெளியவும் வந்துடுறாரு. ஹீரோயின், சிங் 2 பேரும் ஏற்கனவே அவங்க கிராமத்துல ஒரு வீடு வச்சிருப்பாங்க. அந்த வீட்ல தங்கலான்னு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஆசை. ஹீரோயின் சிங் கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற நினைப்புல தான் அவங்க கையில அந்த மோதிரத்தை இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரின்னு நினைச்ச மாதிரியே தாங்க சிங் கண்டிப்பா ரின்னை தேடி வருவாரு. அதுக்கு இடையில இந்த ஜாம்பிஸ எல்லாத்தையுமே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு ரின், பட்டி 2 பேத்தையும் பார்க்கறதுக்கு கண்டிப்பா அந்த கிராமத்துக்கு சிங் போவாரு. இது எல்லாமே பார்ட் 2 படம் எடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.